எழுதாத வெள்ளைத்தாள்கள் நிறைய இருக்கு. அப்படி ஒரு வெள்ளைத்தாளும் வரப்போகுது. அடுத்த மாசமே மாநாடு போட போகுது. அந்த சொல்லியிருந்தாரு அண்ணன் தம்பி சேரக்கூடாதுன்றதான பல பேரோட நோக்கம் அப்படின்றத ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டு அழைத்தால் கண்டிப்பா போவோம் அப்படின்றாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு திருப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ? 100 விழுக்காடு வருது. இதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கிறது. விஜயுடைய கொள்கை 100 விழுக்காடு சீமானுடைய கொள்கையோடு ஒத்து போகிறது. ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. நிறைய தளபதி ரசிகர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நிறைய பேரும் சரி, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாளாகவே. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் பார்த்தோம்னா 2026 வரப்போகிற தேர்தலில் பார்த்தோம்னா கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு தான். அது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு சின்ன ஹிண்ட் பார்த்தோம்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தோம்னா அவர் இதை பற்றி பதிவு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அடுத்த மாதம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்க போகுது. அதுக்கு பார்த்தோம்னா ஒரு அழைப்பு வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கூட்டணி வைக்கிறதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அன்அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அதுவும் நடக்க போகுது அப்படின்னு. இது எல்லாத்தையும் விட நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எந்த கட்சிகள் கூடமே கூட்டணி கிடையாது அப்படின்றத இவங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு எலெக்ஷனுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் நின்னாங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்த எலெக்ஷனும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தோம். பட் அப்படி கிடையாது. அடுத்த டைம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பார்த்தோம்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை தான். ஏன்னு பார்த்தோம்னா அவங்க அரசியலோட ஒத்து போகிற மாதிரி யார் வர்றாங்களோ, அவங்க வச்சுருக்கிற தமிழ் தேசியத்தில் அந்த மாதிரியான கருத்துக்கள் கொள்கைகள் யார் வச்சுட்டு வர்றாங்களோ, புதுசாக யார் வர்றாங்களோ அவங்க கூட தான் பார்த்தோம்னா கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது விஜய் அவர்களோட ஒத்து போகுது அப்படிங்கிறது இவரே சொல்கிறாரு, சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கூட்டணி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம தளபதி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. நாம் தமிழரில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற எல்லாருமே பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு ரிப்பீட்டாக பார்த்தோம்னா நன்றி சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த ஒரு எண்ணம் பார்த்தோம்னா இப்போ தளபதி கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தளபதி விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு படங்களுக்கு மூலமாகவும் பார்த்தோம்னா எத்தனையோ கட்சிகள் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் பார்த்தோம்னா சப்போர்ட்டிவாக இருந்தது சீமான் அவர்கள் தான். அப்புறந்தே பார்த்தோம்னா சீமான் அவர்களுக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் பார்த்தோம்னா ஒரு நெருக்கம் இருக்குது. அது அப்புறந்தே ஸ்டார்டிங்லேருந்தே கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹைப் இருந்துச்சு. இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி இருக்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா 2026 தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது கூட்டணி கன்ஃபார்மாக தெரியுது. கூட்டணி கட்சிகள் பலம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது தான். ஆனால் எந்த கட்சி எதிர்த்து கூட்டணி கட்சிகள் வைக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்த்து வந்ததே ஒரு கட்சி தான். அந்த கட்சி எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த கட்சியிலே போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க நிறைய கூட்டணி கட்சிகள். இப்போ ரீசெண்டாக கமல் எல்லாம் கூட அப்படி தான் பண்ணார். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் தளபதி பார்த்தோம்னா தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து வர்றாரு. அவர் பார்த்தோம்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஜாதி மதமற்ற ஊழலற்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பார். அது வந்து கண்டிப்பாக அந்த டிஎம்கேல இருக்குது. அதுக்கப்புறமா மதச்சார்பற்ற அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். மதவாத அரசியல் பார்த்தோம்னா பிஜேபியில் நடக்குது. ஸோ இது மூணுமே கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியாக இருக்குது இப்போ இருக்கிறதுல. தளபதி விஜய் அவர்களும் பார்த்தோம்னா அந்த ரிசல்ட் தான் முன்னெடுத்து வச்சிருக்காரு. இப்போ இந்த ரெண்டு கட்சிகளுமே பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளாக 2026 ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ப்ளஸ் தான். ஸோ அதுக்குண்டான அடித்தளம் தான் இப்போ போடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி அஃபீஷியலாக பார்த்தோம்னா சீமான் தளபதி மீட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கூடி சீக்கிரமாக சொல்லுவாங்க அப்படிங்கிறதே சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? 2026 தளபதி சீமான் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.